சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். This well-disciplined, professional and contingent is led by Tirumadi Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City. Now, she is reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and requesting him to inspect the parade contingent. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இவ்விழாவில் பங்கேற்றிருப்பவர்கள் வேறு யார் யார்? மேலும் இந்த விழாவின் கூடுதல் விவரங்கள். வணக்கம். காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தற்போது காவல்துறை அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜுவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மற்றும் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறுமே இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தான் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை போன்ற காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். அதற்காக ராஜரத்னம் மைதானம் வந்த முதல்வருக்குத்தான் இப்போது காவல்துறை சார்பில் ஒரு உற்சாக வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக 158 மத்திய அரசு பதக்கங்களும் 301 முதலமைச்சர் பதக்கங்களும் இன்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை பதக்கங்கள் 129 போலீசாருக்கும், ஊர்காவல் படையை சேர்ந்த 7 பேருக்கு, அதே போல தீயணைப்பு துறையை சார்ந்த 14 பேருக்கு என இன்றைய தினம் ஒரு சுமார் 450 காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வருக்குத்தான் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையோடு இப்போது நிகழ்ச்சியும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மொத்தம் 245 வீரர்கள் பங்கு கொள்ளும் இந்த எழிலார்ந்த அணிவகுப்பில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அணியினை திரு லோகநாதன் உதவி ஆய்வாளர் அவர்களும், 2ஆம் அணியான தமிழ்நாடு கமாண்டோ அணியினை திரு அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் அவர்களும், 3ஆம் அணியான தமிழ்நாடு பெண் காவல் அணியினை திரு சாமுடி ஆய்வாளர் அவர்களும், 4ஆம் அணியான தமிழ்நாடு கடலோர காவல் படை அணியினை திரு ராஜசேகர் உதவி ஆய்வாளர் அவர்களும், 5ஆம் அணியான நீலகிரி அணியினை திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் அவர்களும் தலைமையேற்று நடத்தி வர இம்மொத்த அணிவகுப்பிற்கும் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துகிறார் திருமதி பிருந்தா எஸ். ஈகாப்பா அவர்கள். உடன் 2ஆம் அணி தளபதியாக திரு உதயகுமார் ஈகாப்பா அவர்கள். Look at the impeccable discipline and harmony. Indeed, it's a sight to behold the rhythm of unity on the marching track. Let's applaud their effort. Now, this parade contingent marching with poise and power. அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது.
we now request our Director General of Police and Head of the Police Force to welcome the gathering. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர்களே, தலைமை செயலாளர் அவர்களே, உள்துறை செயலாளர் அவர்களே, இங்கு பதக்கங்கள் பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆயுதங்களே மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களே, அணிவகுப்பில் கலந்து கொண்ட அதிகாரிகளே, ஆயுதங்களே, காவல்துறை சக அதிகாரிகளே மற்றும் இங்கே குளிமுருவங்களே, முதலமைச்சரின் 2004 ஆண்டு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வரவேற்கிறேன். ஒரு காவலர் தனது பதக்கத்தை பெறும்போது அவர் அங்கீகாரப்படுத்தார். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட எங்களை உடலுடன் எங்களது உறவினரை மேம்பாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையில் பணிபுரியும் பெண் மற்றும் ஆண் காவலர்களுக்கு நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அவற்றில் குறிப்பாக பெண் காவலர்கள் நலனுக்காக சிறப்பு வாய்ந்த மற்றும் நாட்டிலே முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டவை. முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எதிர்நோக்கியுள்ள நாங்கள் புலன் விசாரணை, குற்றங்கள் கண்டுபிடித்தல், குற்றங்களை தடுத்த போன்ற வழக்கமான காவல்துறை பணிகள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் சென்றடைந்து அவர்களது குறைகளை களையும் லட்சியத்தை அடைதலும் நாட்டிலே சிறந்த காவல்துறை விளங்க தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சீர்பணியாற்றி வரும் காவல் அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அறம் பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The Tamil Nadu Chief Minister Medal for Gallantry 2022 is awarded to Special Sub Inspector Thiru S. Bhuminathan posthumously. The medal is being received by his wife Tirumadi B. Kavita. Tamil Nadu Chief Minister's Police Medal for Gallantry 2022, Thiru P. Jayaraj, Grade 2 PC, Ramji Nagar PS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry 2022, Thiru P. Sendil Kumar, Grade 2 PC, Somarasampet IPS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry for the year 2022, Thiru R. Prasad, Grade 2 PC, Pattukottai PS. Tamil Nadu Chief Minister Police Medal for Gallantry 2023, Thiru K. Navanitha Krishnan, Inspector of Police, Tiruthangal Police Station.
சென்னை காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.